ஹாய் காய்ஸ், நீ நம்ம ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜோரோ தான். ஒன் பீஸில் இருக்கிறதுல ஒரு ஹேட்டர்ஸே இல்லாத கேரக்டர்னா அது நம்ம ஜோரோ பயப்புல தான். நம்ம ஸ்டார் கேட்ஸோட ஃபர்ஸ்ட் குரூமெட்டே நம்ம ஜோரோ பயப்புல. நம்ம ஜோரோவை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அவன் சைல்ட்ஹுட் டேஸில் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். வேர்ல்டுலேயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகணுன்றதான் ஜோரோவோட கனவுன்னு நம்ம எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் அவனோட கனவு அதுவாக இருந்திருக்காது. ஜோரோ சின்ன வயசில் இருக்கும்போது நம்ம குயினாவை ஜெயிக்கணும்னு தான் பல டைம் பேட்டில் பண்ணியிருப்பான். ஆனால் ஒரு பேட்டில் கூட ஜெயிச்சிருந்திருக்க மாட்டான். கடைசியில் அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே ஸ்ட்ராங் ஆகும். கடைசியில் நம்ம ரெண்டு பேருக்குள்ள பேட்டில் நடக்கும்போது அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. அது கடைசி வரைக்கும் நடக்காமலே போயிருக்கும். ஏன்னா நம்ம குயினா அன்பார்ச்சுனேட்லி இறந்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம ஜோரோ என்ன பண்ணுறாருன்னா, குயினாக்கும் சேர்த்து வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா இவரே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதுக்காக பல விதமான ட்ரைனிங் எடுக்கிறாப்புல. ட்ரைனிங் எடுத்தால் மட்டும் போதுமா? சோறு வேணும் இல்லை, சோறு வேணும்னா காசு வேணும் இல்லை. அதனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பைரட்ஸ் பிடிச்சி கொடுத்தா அவங்களுக்கு அமௌண்ட் அப்படின்றது அவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அவர் பவுண்டி கண்ட்ரா மாறுறாரு. அவர் அந்த அளவுக்கு பைரட்ஸை பிடிச்சி கொடுக்கறதுனால அவர் ஃபேமஸ் ஆகுறாரு. அதுவும் எந்த அளவுக்குன்னா ஆளையே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஜோரோன்ற பேரை கேட்டால் நடுங்குவாங்க. அந்த அளவுக்கு அவர் ஃபேமஸ் ஆயிருந்திருப்பாப்ல. அப்படி இருக்கிற நம்ம ஜோரோ ஒரு குட்டி பொண்ணுக்காக ஹெல்மெப்பா சொல்ற தண்டனை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லியிருப்பாப். நம்ம ஜோரோவோட கதையெல்லாம் கேட்ட லூஃபி நம்ம ஜோரோவை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் குரூமேட் அப்படின்னு சொல்லி முடிவே பண்ணியிருப்பான். உன் ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம லூஃபி நம்ம ஜோரோவை குரூக்குள்ள சேர்த்துக்குவான். நம்ம ஜோரோக்கு அடுத்ததான் நாமி, உசோப் இவங்க ரெண்டு பேர் ஜாயின்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் பரட்டி ரெஸ்டாரண்ட்ல நம்ம சாஞ்சியை ஜாயின் பண்ணும்போது தான் நம்ம மிகாக்க பார்த்துருந்துருப்போம். மிகாக்க நம்ம பார்க்குற வரைக்கும் ஜோரோ ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் தானே அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருந்திருப்போம். அது எது வரைக்கும்னா, நம்ம மிகாக்கு கட்டவரல் சைஸ்ல இருக்கிற கத்தி எடுத்து நம்ம ஜோரோவை காட்டுன்னு காட்டுற வரைக்கும் தான். கடைசியில நம்ம மிகாக்கும் நம்ம ஜோரோவை போட்டு தள்ளி இருக்க மாட்டான். அதுக்கு பதிலாக நீ ஸ்ட்ராங் ஆயிட்டு வா, ஸ்ட்ராங் ஆயிட்டு வந்து என் கூட சண்டை போடு, அது வரைக்கும் இந்த சீட்டை நான் தான் பிடிச்சி வச்சிருப்பேன், எவனுக்கும் தர மாட்டேன், நீ வந்து சண்டை போட்டு எடுத்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாப்ல. இதுக்கப்புறமா சஞ்சியை குரூக்குள்ள சேர்த்துனதுக்கு அப்புறமா ஜோரோக்கும் சஞ்சிக்கும் சுத்தமா செட் ஆயிருக்காது. ரெண்டு பேரும் பாசக்கார பைப்புல தான். ஆனா ஒன்னும் வெளியே காட்டிக்க மாட்டானுங்க. நம்ம ஜோரோவும் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன் ஆகிறதுக்காக பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துருப்பாப்புல. நம்ம ஜோரோவை நார்மலாவே எல்லாத்துக்கும் பிடிக்கும். இதுக்கு மேல தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, த்ரில்லர் பார்க்ல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பான் நம்ம ஜோரோ. அந்த எபிசோட்ல நம்ம ஜோரோவோட ராயல்ட்டியை பார்த்து தான் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். லூஃபியோட ஒட்டுமொத்த பெயினையும் நம்ம ஜோரோ வாங்கியிருப்பான். அந்த விஷயம் நம்ம சாஞ்சி, ஜோரோ அப்புறமா கூமாக்கு மட்டும்தான் தெரியும். வேற யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்புறம் தான் தலைவன் ஸ்டில் இன்னும் நம்ம வீக்கா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கர எஃபர்ட் போட்டு ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கப்புறமா சபோடே ஆர்கிபெலகோல நம்ம ஸ்டார் கேட்ஸ் க்ரூ கிஷோரோவை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபைட்ல அவங்களால ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா நம்ம கிஷோரோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு. அந்த இடத்துல நம்ம கூமா மட்டும் அப்போதைக்கு வரலன்னா நம்ம ஸ்டார் கேட்ஸுக்கு அப்பயே பாடை கட்டி பால் ஊத்திருப்பாங்க. கூமா நம்ம ஸ்டார் கேட்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பரையும் ஒவ்வொரு இடத்துக்கு அனுப்பிச்சு இருந்திருப்பாப்புல. அப்படி அவர் நம்ம ஜோரோவை குராக்னா ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐலாண்டுக்கு அனுப்பிச்சு இருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி பெரோனோவையும் அங்கே தான் அனுப்பிச்சு இருந்திருப்பாரு. நம்ம ஜோரோவில் இந்த ஐலாண்ட்ல தான் மிகாக்கும் இருந்திருப்பான். நம்ம லூஃபி ஏஸை காப்பாற்ற முடியல, நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 வருஷம் ரெய்லி கிட்ட ட்ரைனிங் எடுப்பான். அதனால எல்லாரையும் 2 வருஷம் கழிச்சே வந்து மீட் பண்ண சொல்லியிருப்பான். ஜோரோவும் வீக்கா தான் இருக்கும்னு சொல்லி மிகாக்கு கிட்ட ட்ரைனிங் கொடுக்க சொல்லி இருந்திருப்பான். நம்ம மிகாக்கும் ஜோரோக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாரு. இப்படியே ஒரு 2 வருஷம் போகுது. நம்ம ஜோரோ தான் சபோடே ஆர்கிபெலகோக்கு ஃபர்ஸ்ட் வந்திருப்பான். நம்ம ஜோரோ ட்ரைனிங் எடுத்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு சொல்லி நம்ம ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல பார்க்கலாம். நம்ம ஜோரோ தண்ணி கடையில வச்சு நம்ம ஹோடிக்கு போட்ட வெட்டுக்காயம் லூஃபிக்கோட சண்டை போட்டு தோக்கிற வரைக்கும் அவனுக்கு வலிச்சுக்கிட்டே இருந்திருக்கும். அவனும் ஏகப்பட்ட ட்ரக்ஸ் சாப்பிட்டு இருந்திருப்பான். இருந்தாலும் ஜோரோவோட வெட்டுக்காயம் அந்த அளவுக்கு வலிக்கும் அவனுக்கு. இதுக்கப்புறமா நம்ம டூஃப்ளமிங்கோட குரூவுக்கும் ஸ்டார் கேட்ஸ் குரூவுக்கும் ஒரு பேட்டில் நடந்திருக்கும். அந்த பேட்டில் நம்ம ஜோரோ வெர்சஸ் பிக்கான்ற ஒரு ஃபைட் நடந்திருக்கும். அந்த ஃபைட்லயும் நம்ம ஜோரோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாறி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா காமிச்சிருந்திருப்பாங்க. இதுக்கு அடுத்து நம்ம ஸ்டார் கேட்ஸ் குரூவே 2 ஸ்பிட்டா இருக்கும். ஒரு டீம் நம்ம சாஞ்சியை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இன்னொரு டீம் டைரக்டா வானோக்கு போறோம்னு சொல்லிட்டு கிளம்பிருக்கோம். சாஞ்சியை கூட்டிட்டு வர போன டீம் பிக் மாம் பைரட்ஸோட பேட்டில் பண்ணிருப்பாங்க. அந்த இடத்துல நம்ம ஜோரோ இருந்திருக்கலாமே சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் தோணுச்சோ அவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறமா வானோர்க்குல நம்ம ஜோரோ பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ணிருப்பாரு. இல்ல பயங்கரமான 2 சம்பவம் பண்ணிருப்பாரு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஜோரோ விசஸ் கிங் ஃபைட் தான். இந்த ஃபைட் எப்படி இருக்குன்னா, தாறு மாறு தக்காளி ஜோரோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃபைட் நம்ம ஜோரோவோட ஃபேன்ஸுக்கு வரப்பிரசாதம் மாதிரி அந்த அளவுக்கு பயங்கரமா மிரட்டி விட்டுருப்பாங்க அனிமேட்டர்ஸ் எல்லாம். 2வது சம்பவம் என்னன்னா, நம்ம ஜோரோக்கும் கைடோவுக்கும் நடந்த பேட்டில் தான். இந்த பேட்டில் பத்தி சிம்பிளா சொல்லணும்னா,
நம்ம கைடோக்கு வார்டனையே ஞாபகப்படுத்திருப்பான் நம்ம ஜோரோ. நம்ம லூஃபி, லா, கிட் இவங்க 3 பேரும் முக்கிக்கிட்டு இருக்கும் போது 3 கத்தி எடுத்துட்டு நம்ம ஜோரோ கைடோ நெஞ்சில ஒரு வெட்ட போட்டிருப்பான். அப்பதான் நம்ம வார்டனையே பார்த்த மாதிரி இருந்திருக்கும் நம்ம கைடோக்கு. எப்படியோ வானோ ஐலாண்ட்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு எக்கேட நோக்கி போயிட்டு இருக்கும் போது வேகா பங்க்ல ஒரு பங்கான லிலித் வந்து வலைய மறைச்சிருந்திருப்பா. அப்ப நம்ம ஷாக்கா லிலித் கிட்ட நீ யாரோட சிப்ப மறைச்சிருக்க தெரியுமா, ஒரு எம்பரரோட சிப்ப மறைச்சிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு மறுபடியும் லிலித் என்ன சொல்லுவான்னா, ஓ எம்பரரா அப்படின்னா நிறைய ட்ரெஷர் வச்சிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அதுக்கு சாக்கா சொல்லுவான், இல்ல நீ தப்பு பண்ற, அந்த சிப்ல ஒரு ஸ்வாட்ஸ்மேன் இருப்பான், அவனை பாரு, அவனுக்கு மட்டும் 1,111,000,000,000 பெரிஸ் இருக்கு, அவன் நினைச்சான்னா இருந்த இடத்துல இருந்தே உன்னை வெட்ட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். சாக்கா இதை சொல்லும் போது பயங்கர கூஸ் பம்ஸா இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம ஜோரோ பண்ண ஒவ்வொரு சம்பவமும் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகும். இதுக்கப்புறமா எக்கேட் ஐலாண்டுக்கு உள்ள போயிருப்பாங்க. அப்ப நம்ம ஜோரோ சிப்பில் படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பான். அப்ப நம்ம கக்கு சிப்ப உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணிருப்பான். நம்ம ஜோரோ தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அந்த அட்டாக்கை தடுக்கிறதே மாசாதாங்க. அப்படியே ஜோரோ வெர்சஸ் கக்கு ஃபைட்டும் நடந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த சம்பவம் என்னன்னா, ஒன் பீஸ் எபிசோட்ஸ் இப்பதான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒன் பீஸ் எண்ட் ஆனதுக்கு அப்புறமா பார்ட் 2ல சந்திக்கலாம். கடைசியா நான் சொல்லிக்கிறது என்னன்னா, இந்த வீடியோல நான் ஏதாச்சும் தப்பா பேசியிருந்தாலோ இல்ல ஏதாச்சும் பேசாம விட்டுருந்தாலோ உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா பை பை, see you. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.